ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அவருடைய பையன் அந்த வீட்ட காலி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நம்ம ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். மேலும் செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால அவரோட வீட்ல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு வெளியாகி வந்துட்டே இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பல வருஷமா ராஜேஷும் அவரோட பையனும் அந்த ஒரு வீட்ல அவங்க 2 பேரும் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ராஜேஷ் அவர்களுடைய மனைவி தவறி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு. அதேபோல அவரோட முதல் பொண்ண அவரு கனடால இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி குடுத்துட்டாரு. ஸோ இவரும் அவரோட பையனும் மட்டும் தான் அந்த ஒரு வீட்ல இருந்திருக்காங்க. பல வருஷமா சந்தோஷம், துக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள அந்த வீட்ல இவங்க 2 பேரும் மட்டும் தான் ஒண்ணா இருந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட அப்பா இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னதுக்கப்புறம், அவரோட பையன் வந்து அந்த ஒரு விஷயத்த நார்மலா எடுத்துக்க முடியல. ரொம்பவே சிவியரா எடுத்துக்கிட்டாரு. அண்ட் வீட்ல எங்க பார்த்தாலுமே அப்பாவோட நினைவு தான் இருக்கு. தொடர்ந்து அவரால மறுபடியும் தனியா இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு சஃபரா அவருக்கு தோணிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால அவரு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய அக்கா வந்து அவருக்கு ஒரு சில ஐடியாஸ் குடுத்துருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, "இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வீட்ல இருக்க வேணாம். நீ என் கூட கிளம்பி கனடா வந்துரு. அண்ட் அங்க கொஞ்ச நாள் இரு. ரெஃப்ரெஷ் ஆகு. அதுக்கப்புறம் இந்த தாட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் உன்னோட கரியருக்காக நீ இந்தியா வா. அப்பா ஆசைப்பட்ட மாரி கல்யாணம் பண்ணி அவங்களோட இந்த வீட்ல இரு. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப என் கூடயே நீ இந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கனடா வா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் அவருக்கும் இதுதான் சரி அப்படின்னு தோணியிருக்கு. இப்போதைக்கு ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு சில சடங்குகள் பாக்கி இருக்கு. அதற்காக அவங்க வீட்ல ஒரு சில ஏற்பாடுகள் போய்க்கிட்டு இருக்கு. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ராஜேஷ் அவர்களுடைய பையன் இந்த வீட்ட காலி பண்ணிட்டு கொஞ்ச நாள் கனடா போறாராமா. அண்ட் அங்க இருந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்தியா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு, "நீங்க பண்றது தான் கரெக்ட். இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பா நினைவாவே இருக்கும். நீங்க ரொம்பவே சஃபர் ஆகிருவீங்க. இதையே பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனல் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூர்யா 46 படத்தோட கதையை வச்சுக்கிட்டு, சூர்யா மற்றும் அந்த படத்தோட இயக்குனர் இவங்க 2 பேருமே இன்னைக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ரெட்ரோ படத்த முடிச்சதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்த தொடர்ந்து வெங்கி அட்லூரி அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா 46 அந்த சமீபத்தில தான் பூஜை போட்டிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வெங்கி அட்லூரி மற்றும் சூர்யா இது மட்டும் இல்லாம படக்குழு எல்லாமே சேர்ந்து பழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த ஸ்கிரிப்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்திருந்தாங்க. சூர்யா அவர்கள் அங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஏகப்பட்ட ரசிகர்கள் அங்க குமிஞ்சிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு அந்த இடமே ஸ்தம்பிச்சு போச்சு. சூர்யா அவர்களுக்கு கடந்த சில வருடங்களா மிகப்பெரிய அளவுல ஹிட் அமையல. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாரி இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டா அமையுதா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.